விசிக ஐயுஎம்எல்ஐ விமர்சிக்க பெண்களை இழிவு செய்யும் வகையில் ராசா கருத்து பதிவு செய்திருந்தார். அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஆபாச பதிவை டெலிட் செய்துள்ளார் ராசா. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், இது குறித்தான விவரங்கள். திமுக துணை பொதுச்செயலாளர் எம்பியாக இருக்கக்கூடிய ராசா நேற்று தினம் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த பதிவு என்பது ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய இரண்டு கட்சிகளும் தற்போது தமிழக வெற்றிக்கழக அரசுடைய அமைச்சர்களுடன் இடம்பெறுவதான முடிவை அறிவித்ததுக்கு பிறகான ஒரு பதிவாக அந்த பதிவு இடம்பெற்றிருந்தது. அந்த பதிவுல தாவேக அமைச்சர்கள் இருந்துள்ள விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளை ஒரு ஆபாச வார்த்தைகளை விமர்சிக்கும் வகையிலான ஒரு பதிவாக அந்த பதிவு இடம்பெற்றிருந்தது. முன் ஏற தரப்பட்ட ஏனியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் என்று அவருடைய பதிவு இடம்பெற்றிருந்தது. அந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல மிக வைரலாக சுற்றி வந்தது. அதுவும் குறிப்பாக கடுமையான கண்டனங்கள் பெண்கள் மத்தியிலும் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய மத்தியிலும் எழுந்திருந்தது. அதற்கு காரணம் அவர் அதை குறிப்பிட்டிருந்த ஒப்பீடுல ஒரு புரட்சியற்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவருடைய அந்த ஒப்பீடு செய்திருந்தார். இது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலான ஒரு பதிவாக இடம்பெற்றிருக்கிறது. மேலும் ஒரு இழிவான பதிவாக இருக்கிறது என சமூக வலைதளங்கள்ல பலதரப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில தற்பொழுது ராசா அந்த பதிவை நீக்கியிருக்கிறார். மேலும் அந்த பதிவுக்கு மாற்றாக மற்றொரு பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். மனம் முடித்தவனை கணவனை ஏமாற்றி விட்டு வேறுவருடன் செல்லும் மனைவி என்கிற ரீதியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஐயுஎம்எல்ஐ விமர்சித்த ராசாவுடைய கருத்து சர்ச்சையான நிலையில தற்போது அந்த பதிவை, அந்த கருத்தை ராசா தனது சமூக வலைதள பக்கங்களில் இருந்து நீக்கியிருக்கிறார். மேலும் மற்றொரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என நீங்களே சொல்லுங்கள் என்ற அர்த்தத்துல அவருடைய பதிவு என்பது தற்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. இதுபோல் ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டு அந்த பதிவு கண்டனம் பெற்றதை அடுத்து தற்போது ஒரு பதிவை அவர் நீக்கம் செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.